ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சண்டே லாக் தான். எப்போவுமே சண்டே இப்படி தான் இதுதான் சண்டே ரொட்டீனானு கேட்டால் கிடையாது, ஒரு ரேண்டம் சண்டே தான். இப்போ அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு உடனே ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிச்சிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் டீ வச்சா அது ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து குடித்தா தான் அது குடித்த மாதிரியே இருக்கும். இந்த வேலையை ஹரிபரியாக செஞ்சுட்டு குடித்தா அது ஒரு டீ குடித்த மாதிரியே இருக்காது. உண்மையை சொல்லப்போனால் நான் ஒரு ரொம்ப டீ லவர். அது ஏன்னு தெரியல, அதுக்கு டீக்கு அடிக்டே ஆகிட்டேன். அது விடவும் முடியல. டீ குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி இப்படி டீ குடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டால் கிடையாது. எந்திரிச்சு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் டீ வச்சு குடிப்பேன். இப்போ சண்டே மட்டும் எந்திரிச்சு, சண்டேனாலே ரிலாக்ஸான டே தானே, அதனால் மெதுவாக டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே சண்டே கிரிக்கெட் போயிடுவாங்க. போயிட்டு வந்துட்டு தான் ஒரு நான்வெஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சில டைம் வந்து காலையில் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்ற நாளெல்லாம் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவார். ஒரு சில சண்டே வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போனால் ஈவினிங்காக தான் வருவோம். ஈவினிங் வந்து தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சண்டே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷும் மட்டனும் சிக்கன் 3மே எடுத்துகிட்டு வந்துட்டார். மற்ற சண்டேலாம் மட்டனும் சிக்கனும் மட்டும்தான் எடுப்போம். ஏன்னா தம்பி வந்து ஃபிஷ் நல்லா சாப்பிடுவான். அவனுக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். அவனுக்காகவே வாரம் ஃபிஷ் வாங்கிடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் தெரிகிற பாப்பாங்க வந்து அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க வந்து நாங்கள் வீடியோவில் தெரியுமா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பார்க்குறவங்களாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சான்னு கேட்குறாங்க. அது ஒரு மாதிரி இருக்குல்ல. காலேஜ் முடித்து கரியர் ஸ்டார்ட் பண்ண முடியல, ஏன்னா தம்பி இருக்கிறனால. ஸோ நம்ம ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ செகண்ட்ரி, ஜஸ்ட்டு ட்ரை தான். சரி நம்மளும் ஏதாச்சும் பண்ணலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இது ஹிட் ஆகும். ஏன்னா வீட்டிலே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் தெரியும். வேலைக்கு போனால் கூட எதுவும் தெரியாது. வீட்டிலே இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கள எதிர்பார்த்துட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம அவங்கள எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்களும் அப்படியான்னு உங்களுக்கு அப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒருத்தர் பிறந்திருக்காங்கல்ல, என்னம்மா இதெல்லாம் உனக்கு வேலை, நான் கொடுக்குறேம்மா வேலைன்னு வேலை வைப்பான் பாருங்க. நம்மளுக்கு பேக் சைடு இப்போ ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம். நம்மளுக்கு பேக் சைடில் வந்து இன்னொரு வேலை நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலை நம்மளுக்கு வேலை இருக்கா, நம்ம வேலை தேட வேண்டியது தேவையே இல்லை. அவங்களே நம்மளுக்கு வேலை வச்சுருவாங்க. அப்படி தான் எங்கள் தம்பி. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேறு காலி ஆயிடுச்சு. அதுக்காக தான் அது உரிச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாத்தையும் கழுவி அதை தனியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இது பண்ணேன். அப்போ அன்றைக்கி சண்டே வந்து சரி எப்பவும் குழம்பு தானே செய்வோம் அப்படின்னு ஆனியனெல்லாம் காலையிலே நேரத்தில் எல்லாத்தையும் உரிச்சு வச்சிட்டேன். ஆனால் அன்றைக்கி பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி செஞ்சிடாமா. நம்ம எப்போ பிரியாணி செய்யிட்டான்னு கேட்கும்போதுலாம் பிரியாணியெல்லாம் பண்ணாத, எப்பவும் பண்ணுறது பண்ணுவாங்க. இதுவும் அவங்களா சொல்லும்போது மட்டும் பண்ணிடணும் பிரியாணி பண்ணனா. அதுக்கப்புறம் காலையில் உரிச்சு வச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல, அதை ஊற்றி அது மட்டனில் ஊற்றி அது கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் சிக்கன் வந்து பிரியாணி பண்ணேன். நான் இங்கே பிரியாணி பண்ணுற கேப்பில் வந்து வெளியே அவங்க பைப்பில் ஒரே ஆட்டோ எல்லாம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. தண்ணினாலே இங்கே ஒருத்தருக்கு ஜாலி. தண்ணின்னா விட்டோம்னா அதிலே விளையாடிட்டே இருப்பான். ஹோல்டே விட்டோம்னால தண்ணியிலே இருப்பான். அப்புறம் அவங்க தண்ணியில் விளையாடிட்டு வர்றதுக்குள்ளே நான் இங்கே எல்லாத்தையும் 1 by 1 ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். இதோடு இந்த லாக் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.